தமிழச்சி அப்படிங்கிற பேரு அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம மண்ணின் அடையாளத்தோட இருக்கிற ஒரு பேர், ஒரு கிராமத்து தமிழ் பொண்ணு. அதே சமயம் கொஞ்சம் பெருமையாகவும் தமிழை பேசுகின்ற ஒரு பெண்ணா இருக்கணுங்கிறதுனால தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சேன். ஆனால் அதை உலகத்துக்கு அதை அதிகாரப்பூர்வமாக வச்சது தலைவர் கலைஞர் தான். இதை பார்த்தோன்னே ரொம்ப இமோஷனல். ஏன்னா அம்மாவுக்கும் எனக்கும் அம்மா இருக்கிற வரைக்குமே நான் கிளம்புறதுக்கு முன்னால் அம்மாவோட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு தான் கிளம்புவேன். குடும்பத் தலைவர் நாங்கள் எல்லா வருஷப்பிறப்பு அதில் பொங்கலுக்கு தலைவரை பார்க்கறதுக்கு திமுக தொண்டர் ஒவ்வொருத்தருடைய ஒரு மகிழ்வான சம்பிரதாயம். அது எங்கள் அப்பா இறந்து போனது தான். அது எத்தனை வருஷம் ஆனாலுமே அது ஒன்று மட்டும் நடக்காமல் இருந்திருக்கலாம். வலி இது கொஞ்சம் கூட குறையல. அண்ணன் இந்த தலைமை பொறுப்புக்கு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு உலக சரித்திரத்திலே 2 பேர் தான் இவ்வளோ காலம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோவோட தம்பி ரால் காஸ்ட்ரோ, அவர் கூட 42 வருஷம் தான் வெயிட் பண்ணார் தலைமை பொறுப்புக்கு. நம்ம சிஎம் 46 இயர்ஸ் வெயிட் பண்ணி வந்திருக்கிறாரு. இவர் எல்லாமே தானா தன்னுடைய உழைப்பினால கணிஞ்சு வரணும். ஏன்னா இவருக்கு இவருடைய மகன்கிற ஒரு அடையாளம் இருந்தனால அதை மீறி தன்னுடைய திறமைகள் தன்னுடைய சாதனைகள்னால வரணும்னு நினைச்சாரு. சில போட்டோஸ் நாங்க காட்டுறோம் மேம். அந்த டைம்ல ஏதாவது நடந்த ஒரு இன்சிடென்ட்டோ இல்ல அது ரிலேட்டடா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆஹா, இது மாட்டு பொங்கல் அன்னைக்கு எடுத்தது. அதாவது 19 நினைக்கிறேன், 2019. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அம்மா இருந்தாங்க அப்போ கூட. மாட்டு பொங்கல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பண்டிகை. பொங்கலே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இதுதான். இது மாட்டு பொங்கல் நம்ம எங்கள் ஊரில் மல்லாங்கனூரில் தோட்டத்தில் எல்லாருமே அன்னைக்கு குடும்பத்தோட தம்பி குடும்பம் நம்ம வீட்லேயும் போயிடுவோம். தைப்பொங்கல் முத நாள், அடுத்த நாள் மாட்டு பொங்கல்னு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 பேரும் இது கோஇன்சிடென்ஸ். இவங்க 2 பேரும் ட்வினிங் அப்படின்னு வந்தது. எனக்கு எப்பவுமே இந்த கட்டம் போட்ட சேலை ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊர் பக்கத்துக்கான ஒரு கட்டம் போட்ட சேலைங்கிறது. பொதுவாக எங்கள் அப்பத்தாலாம் நிறைய இந்த கொசுவம் வச்சு கட்டுற சேலையெல்லாம் இதுலேருந்து எடுப்பாப்புல. அதனால நான் ஸ்பெசிஃபிக்காக அது மாட்டு பொங்கலுக்கு நம்ம ஊரில் கட்டினா நல்லா இருக்கும்னு எடுத்தேன். அதுக்கெல்லாம் நான் பாருங்க, நான் பக்கத்தில் நிற்கிறேன், ஆனால் ரொம்ப எட்டி அங்கே பாப்பா மேலே கை வச்சிருக்கீங்க எல்லாம் அவரோட சண்டை போட்டு. ஆனால் பொண்ணுங்க வந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு எப்பவுமே அவங்க ரொம்ப இஷ்டம். இந்த பிள்ளைங்க நம்ம தான் எல்லாம் செய்யணும் அவங்களுக்கு. எவ்ரிதிங் அப்பா கிட்ட கேட்கறதெல்லாம் நம்மகிட்ட தான் கேட்பாங்க, செய்வாங்க. ஆனால் நான் எப்பயுமே அவங்களுக்கு கணக்கு டீச்சர் தான். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அப்பா தான் செல்லும், அப்பா தான் 2 பேருக்குமே ரொம்ப இஷ்டம். அந்த ஃபோட்டோவில் அவங்க 3 பேருமே நல்லா ஹைட்டாக இருக்காங்க. நீங்கள் ஹீல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ண மாட்டீங்க? ஹீல்ஸ் எப்பயுமே போட மாட்டேன். எப்பவுமே ஃப்ளாட் செப்பல் தான் போடுவேன். ஹீல்ஸ் போட்டதே கிடையாது. ஹீல்ஸ் மேலே ஃபேசினேஷன் இருந்ததே இல்லை. எனக்கு முதல்ல ஹீல்ஸை போட்டு நடக்க கூட தெரியாது. ஒரு பயம் இருக்கும். நாங்கள் எங்கள் ஊர்லலாம் ஹீல்ஸும் போட்டது கிடையாது, நடந்ததும் கிடையாது. இப்பயுமே நான் நல்ல நார்மலாக இருக்கிறது தான் போடுறதுங்க. இது அம்மாவோட. இதை பார்த்தோன்னே ரொம்ப இமோஷனல். ஏன்னா அம்மாவுக்கும் எனக்கும் அம்மா இருக்கிற வரைக்குமே இந்த செல்ஃபி வந்ததுலேருந்து வி ஹாவ் ஒரு கஸ்டமரி ட்ரெடிஷன். நான் கிளம்புறதுக்கு முன்னால் அம்மாவோட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு தான் கிளம்புவேன். அந்த வீட்டு வாசலில் இல்லைன்னா அங்கே ரூமில் ஏதாவது ஒன்று. அது வேடிக்கையாக கேட்கும், எத்தனை ஃபோட்டோ எடுக்கிற. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்பம் போடணும். அதுதான் ஒரு கல்ச்சர் மாதிரி. நீ 1வது ஆல்பம் போட்டு கொடுத்துருக்கியா நான் சொன்னேன், நம்ம செல்ஃபி எங்கிட்டுமா ஆல்பம் போடுறது, ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னா போடலாம். இல்லை நீ எனக்கு போட்டு கொடுன்னு கேட்கும். அது கடைசி வரைக்கும் நான் ஆல்பம் போடலை. ஆனால் அது சரி. இப்போ நிறைய விஷயம் அப்போ எவ்வளோ கேஷுவலாக எடுத்திருக்கோம். அம்மா அப்போ கேட்டதை அவங்க இல்லாதப்போ அதை செஞ்சு கொடுத்துருக்கான். ஏன்னா எவ்ரிடே உள்ள நுழைஞ்சு நான் கிளம்புறப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் இருக்கவே மாட்டோம். ஏர்போர்ட்டுக்கு போகிறப்ப அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு கிளம்புனா உள்ளே திருநீர் வைக்காமல் விடவே விடாது. கூப்பிட்டு நெத்தியில் திருநீர் வச்சு தான் அனுப்போம் டெய்லி. இப்போ நீ இன்னைக்கு போயிருப்போம். இன்னைக்கு போயிட்டு நான் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் ஊருக்கு போவோம். அடுத்த நாள் எப்போ போனாலுமே ஏன்னா அந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் ஃப்ளைட்னா பயம் போல இருக்கு. ஆனால் எப்போ ஃப்ளைட்டில் நீங்கள் எங்கே வெளியூர் பிரயாணம் போனாலும் கூப்பிட்டு திருநீர் வச்சு தான் அனுப்போம். எந்த விஷயத்துல அவங்களை இப்ப ரொம்ப மிஸ் பண்றீங்க? எல்லா விஷயத்துலயும். பொதுவா அந்த பூ இருக்கு இல்லைங்களா, இந்த பூ இப்ப நான் இன்னைக்கு போறேன் அப்படின்னா அருப்புக்கோட்டையில, விருதுநகர்ல எல்லா இடத்துலயும் இருக்கிற எல்லா பூவையும் வாங்கிட்டு வந்துடும். மெனக்கட்டு ஃபோன் பண்ணி இப்போ வச்சுட்டு போறதுக்கு உனக்கு என்ன பூ வேணும், உனக்கு பிடிக்கும், மெட்ராஸுக்கு சென்னைக்கு கொண்டு போறதுக்கு என்ன, ஒரு வாரத்துக்கு பூ வாங்கி கொடுத்துருவோம்.
என்ன சாப்பாட்டு விஷயத்துல இருந்து பூ விஷயத்துல இருந்து ஒன்னொன்னா அப்ப பாக்குறப்ப எனக்கு எரிச்சலா ஒரு 2 நாளைக்கு வர்றதுக்கு எதுக்குமா இப்பவே பேசுறீங்க, அன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும்னு இப்ப எது கேக்குறீங்க? இல்ல நான் கேக்குறேன், சும்மா இருக்கப்ப கேட்டாதானே ஆள் அனுப்பிச்சு வாங்கிட்டு வரணும்ட்டுன்னு. ஸோ ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப மிஸ் பண்றது அப்படிங்கிறது இந்த பூ விஷயத்துல. அப்புறம் மித்தபடி இன்னொன்னு என்னன்னா, அது இருக்கிற வரைக்கும் வந்து நான் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப வந்து ஃப்ரீயாக உணர்ந்தேன். என்னன்னாலும் உடனே டக்குன்னு கேட்டால் எப்படியாவது ஒரு லோனை போடும், அதில் இந்த நெல்லில் போட்டதை எடுத்து கொடுக்கும், தேங்காயில் போட்டதை எடுத்து கொடுத்து எப்படியாவது நம்ம மகன் வந்து யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது. ஏன்னா நான் இப்போ வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு 2008 வேலை விடுறேன், 2019 தான் வந்து எம்பி ஆறேன். இடையில வந்து ஒரே ஒரு ஆள் சேலரி தானே, இதுதான் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணும், முழுக்க முழுக்க ஃபேமிலியை. அப்புறம் ஏதாவது நான் தையலுக்கு கொடுக்குறதும் அதுக்கு என்னன்னாலும் நான் கேட்கலாம் அதுக்கிட்ட, எப்படியாவது உருண்டு பரண்டு வந்து கொடுத்துரும் வந்து. அதெல்லாம் ரொம்ப அப்போ ரொம்ப கிராண்டடாக சண்டை போடுறது, என்ன லேட்டாக கொடுக்குறீங்கன்னு திட்டுறது, இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே இப்போ எவ்ரிதிங் ஐ மிஸ் அபவுட் ஹர். வேலையை விட்டுட்டு அரசியலுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது சப்போர்ட் பண்ணாங்களா இல்லை வேண்டாம் அப்படின்னு? பயந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் அம்மாலாம் கடைசி வரைக்கும் வேலை பார்த்தது, அதனால போகிறத பற்றி இல்லை. ஏன்னா நம்ம பிறந்ததே திமுக தான், போகிறத பற்றி ஒன்றும் கிடையாது. வேலையை இவ்வளோ கவர்மெண்ட் சம்பளம், கவர்மெண்ட் சேலரி இதெல்லாம் விட்டுட்டு போனால் எப்படி உனக்கு சமாளிச்சிருக்கியான்னு பயந்துச்சு. அதுக்கப்புறம் ஷீ சப்போர்ட்டட் மீ வந்து. முதல்ல இனிஷியலாக கொஞ்சம் பயந்தது வந்து. காலேஜ் டேஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ அரசியலுக்குன்னு வரும்போது என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? அது என்டையர்லி என்னோட க்ரீன் அண்ட் சாலட் டேஸ். அது மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கவே கிடைக்காது வந்து. ஏன்னா அதில் நீங்கள் புதுசாக கற்றுட்டே இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பொயட்ரி, தியேட்டர், ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறது, காலேஜ் கல்ச்சுரல்ஸ், அதில் நீங்கள் எப்போவுமே யங்காக ஃபீல் பண்ணுவீங்க. யூ நெவர் க்ரோ ஓல்டு. புதுசாக விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க, அவங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம படிச்சுட்டே இருப்போம். நாளைக்கு கிளாஸ் எடுக்கணும்னா இன்றைக்கி தயாரிப்பு இல்லாமல் நீங்கள் போக முடியாது. ஸோ அது வந்து என்டையர்லி ஒரு என்னுடைய பெஸ்ட் டேஸ் வந்து டீச்சிங் டேஸ் தான் நான் சொல்லுவேன். பாலிட்டிக்ஸ் அப்படி இல்லை, ஏகப்பட்ட டென்ஷன்ஸு. உங்களுக்கு அந்த பொதுவாக நேரம்ங்கிறது உங்கள் கையில் கிடையாது, 24/7 நீங்கள் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரியான இது. ப்ளஸ் இன்னொரு கில்ட்டும் இதில் இருக்குது, நம்ம அந்த அளவுக்கு மக்களுக்கு செய்ய முடியலையோ அந்த மாதிரியான ஒரு கில்ட்டுமே இருக்குது. அந்த மாதிரி எதுவும் அப்போ கிடையாது. இது ஒரு இமோஷ்னல் மொமெண்ட் வந்து எனக்கு. இப்போ எங்கள் குடும்பத்தினுடைய எல்லா திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தினுடைய குடும்பத் தலைவர் வந்து தலைவர் கலைஞர், அவருக்கு அப்புறம் இப்போ எங்களோட நம்முடைய முதலமைச்சர், அவங்க தான் எல்லா கழகத்துக்கான குடும்ப தலைவர். அப்போ திருமணம்ங்கிறத அவங்க தான் பண்ணி வைப்பாங்க. இப்போ என்னுடைய திருமணம் கலைஞர் தலைமையில் நடந்தது. இட் கோஸ் விதவுட் சேயிங் வந்து. வேறு யாருடைய இதையும் நாங்கள் இது பண்ணவே மாட்டோம், சுயமரியாதை திருமணமாக. அப்போ பாப்பாவுக்கு வந்து இவருடைய தலைமையில் அண்ணியார் வந்து திருமணம் வச்சு கொடுத்தப்போ நான் ரொம்ப எமோஷ்னலாக இருந்த ஒரு மொமெண்ட் இது. ஏன்னா அப்போ வந்து நான் அம்மாவை வேற அம்மா இருந்திருக்கணும்னு நினச்சேன், மிஸ் பண்ணேன். அப்பாவை குறித்து பேசுகிறப்போ என்னுடைய அப்பாவா நான் வந்து ரொம்ப நினைக்கிறது துரைமுருகன் அப்பாவை தான். அப்பாவும் துரைமுருகன் அப்பாவும் ஒரே ஏஜ் குரூப்பு, ஒரே டைமில் கண்டெம்பரரிஸ். ஸோ அவரும் இருந்தது எல்லாமே. இது ஒரு இமோஷ்னல் ஒகேஷன் ஃபார் மீ டு செரிஷ். அரசியலுக்கு அப்படின்னு வரும்போது அப்பா என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்காம? இல்லைங்க, அப்பாவுக்கு நான் அரசியலுக்கு வரதே தெரியாது. ஏன்னா அப்பா வந்து 97 பாஸ்டவே. ஐ கேம் ஃபுல் டைம் பாலிடிக்ஸாக 2009 தான் வரேன். பட் நம்ம அதில் தானே வளர்ந்தோம் வந்து. அதனால கட்சி, நம்மளுடைய கட்சி பணி எப்படி இருக்கும், இல்லை எலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் அப்பா வந்து எப்போவுமே நினச்சது என்னோட டேஸ்ட் தெரியும்ல அவருக்கு. அதனால அவர் நினச்சது காலேஜ் லெக்சரர், ட்ராமா, டான்ஸ், பொயட்ரி அப்படி போகிறதுனால அவர் அதை பற்றி சரி இந்த வழியிலே அவர் போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது தான். இது வந்து அத்தானோட அடுத்தது. இது வந்து ஒரு முக்கியமான மெமரி. ஏன்னா என்னென்ன பப்ளிகேஷன்ஸ் நான் வந்து பண்ணுறேன் ஒவ்வொரு வருஷமும். பொதுவாக வந்து ஏதாவது ஒரு கவிதை புத்தகம் இல்லை கட்டுரை தொகுப்பு வெளியே கொண்டு வந்துட்டே இருப்பேன். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இருப்பார் கூட, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து. நான் நாடகத்தில் நடித்தப்பையும் 2004 2010 வரைக்கும் நிறைய நாடகங்கள் பண்ணியிருக்கேன், மேடை நாடகங்கள். மரப்பாச்சின்னு ஒரு ட்ரூப்பில் சேர்ந்து அப்பயுமே அவர் கூட இருப்பார் வந்து. இஸ் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ராட் மைண்டட். அவர் தான் முன்னால் நின்று எல்லாரையும் வரவேற்று கூட்டிகிட்டு போவார், செய்வார். சில சமயம் நான் கவிதைகளை வந்து எல்லாத்தையுமே பகிர்ந்திருக்க மாட்டேன், அவரே புஸ்தகத்தில் தான் பார்த்துருப்பார். சில சமயம் சொல்லுவேன். ஆனால் பெரிய ராக் சப்போர்ட்டாக வந்து
முன்னால் நின்று ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போகிறப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதை சொல்லுவாங்க, இவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒருத்தர் வந்து உனக்கு இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். இது அப்படி மாதிரி. ஆமாம் ஆமாம், எனிதிங் யூ கேன் சே. பொதுவாக நிறைய எனக்கு தெரிஞ்சு ஊரில் இருக்கிற வெள்ளந்தி மனுஷர்கள் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. எங்கள் ஊரில் நீங்கள் பேசலாம், சண்டை போடலாம். இப்போ பொதுவாகவே அத்தை பொண்ணுங்க மாமா பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் நீங்கள் பேசலாம், சண்டை போடலாம், அடுத்த 5 நிமிஷத்தில் அவங்க மறந்து போயிடுவாங்க. வா சாப்பிடு உட்காரு, அப்படி ஒரு பழைய மாதிரியே அப்படிதான் இருப்போம். ரொம்ப அன்கண்டிஷனல் லவ்வோடு இருப்பாங்க. அப்படிதான் இவர் வந்து இது வந்து அவளுக்கு வெயில் என்று பெயருங்கிற புத்தகம் வெளியிட்டப்போ எடுத்த புகைப்படம். ஊர்ல மல்லாங்கிணறு அப்படிங்கிற ஊர்ல இருந்த அந்த ஒரு சன்னதி அப்படிங்கிறவங்களுக்கும் இப்ப இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? இப்ப ஊருக்கு போவீங்களா? அடிக்கடி போவேன், ட்ராப் ஆஃப் அ ஹேட் போயிடுவேன். இப்போ முந்தாள் நாள் போயிருந்தேன், விருதுநகர் புத்தக கண்காட்சியில பேசினேன். 16ஆம் தேதி பேசினேன். ஸோ அங்கே போய் இறங்கிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்தேன். திரும்ப திருவாடானையில் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அது நேராக ஊருக்கு போயிட்டு, மதுரை ஏர்போர்ட்லேருந்து ஊர் ரொம்ப பக்கம். ஸோ ஊருக்கு போகிறதுக்கான காரணங்களுக்காகவே சில நிகழ்ச்சிகளை நான் ஒத்துக்கொள்கிறதும் உண்டு வந்து. ஏன்னா ஊருக்கு மல்லாங்கனருக்கு போகலை 1 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அது ரொம்ப ஒரு வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். மெயின் ரீசன் என்னென்னா, அந்த ஊரில் வந்து என்னை யாரும் எம்பியாலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் என்னங்கிறலாம் ஒரு விஷயமே கிடையாது. மேக்ஸிமம் போனால் சார் மக, ஏன்னா டீச்சர் சாருன்னு தான் தெரியும். சார் மக வந்திருக்கு, இல்லை பாப்பா வந்திருக்கு, இல்லைன்னா சமதி வந்திருக்கு. பர்சனலாக என்னை பற்றி கவலைப்படுவாங்க, நீ என்ன அலையிறையே, என்னம்மா உடம்ப பார்த்துக்கோன்னு. இல்லைன்னா நான் முதல்ல இருக்கப்பெல்லாம் வந்து நிறைய வேறு பேர் வந்து, நீ என்ன வீடு கட்டிட்டியா, சென்னைக்கு போய் எவ்வளோ நாளாச்சு உனக்கு கல்யாணம் ஆகி, வீடு கட்டியிருக்கியா, சொந்த வீடு வச்சு, இந்த மாதிரிலாம் ஒரு அக்கறையோடு இருப்பாங்க. அடிப்படையில் நான் சம்மதியாக தான் இருக்கேன். நீங்கள் வேணா லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷ் இது மாதிரி விஷயங்கள் வேணா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னோட கோர் வந்து அதுதான். அதுதான் வந்து என்னோட தோலுக்கு அடியில் அந்த வியர்வை தூசு, அந்த கவுச்சி வாடை தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தமிழச்சி அப்படிங்கிற பேரு அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. தமிழச்சி வந்து 2004 நான் வந்து எஞ்சோட்டு பெண் முதல் கவிதை தொகுப்பு கொண்டு வந்தேன். அப்போ வந்து சுமதிங்கிற பேர்ல எழுதிட்டு இருந்தாங்க. சுமதி மணிமுடின்னு ஒரு கவிஞர் இருந்தாங்க. நம்ம லாயர் கல்மரம் எழுதின லாயர், அவங்க பேரு சுமதி தான். அவங்க கல்மரம் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ சுமதிங்கிற பேரை விட்டுட்டு வேற பேர், நமக்கான பேரு, நம்ம மண்ணின் அடையாளத்தோட இருக்கிற ஒரு பேர், ஒரு கிராமத்து தமிழ் பொண்ணு, அதே சமயம் கொஞ்சம் பெருமையாகவும் தமிழை பேசுகின்ற ஒரு பெண்ணா இருக்கணுங்கிறதுனால தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சேன். ஆனால் அதை உலகத்துக்கு அதை அதிகாரப்பூர்வமாக வச்சது தலைவர் கலைஞர் தான். அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயலலிதா பீரியட்ல போயிருந்தப்போ ஒரு கவிதை எழுதினேன் நான், எழுதுகோலை எடு தலைவான்னு சொல்லி எழுதி முரசொலிக்கு அனுப்பிச்சிருந்தேன் நான். அந்த கவிதையை வந்து தலைவர் வந்து தமிழச்சிங்கிற பேர்ல தான் பப்ளிஷ் பண்ணார். ஏன்னா அப்போ நான் குயின் மேரிஸ் காலேஜில் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சுமத்தின்னு இல்லாமல் தமிழச்சின்னு முதல் அடையாளம் கொடுத்தது முரசொலி தான் எனக்கு. பெரிய பெருமையான விஷயம் முரசொலியில் அந்த முதல் அடையாளம் கொடுத்தாப்புல. அப்புறம் அதோட தங்கப்பாண்டியனை சேர்த்து கொண்டு வந்தவர் வந்து இந்த இளைஞரணி மாநாட்டில் கொடி ஏற்றுறதுக்கு 2008 தலைவர் கலைஞர் தான் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன்கிற பேரை வந்து வச்சார். இளைஞரணி மாநாடுன்னு சொன்னீங்க, அப்போ ஃபுல்லாவே வந்து இளைஞர்களா இருப்பாங்க, மகளிரை பொறுத்த வரைக்குமே மகளிர் அணி இருப்பாங்க. உங்களை எப்படி கொடியேற்ற வச்சாங்க அப்போ ஃபர்ஸ்ட் டைம்? பெண்களுக்கு வந்து அந்த கொடியேற்றுற ஒரு உரிமையை கொடுக்கறது திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு ட்ரெடிஷன். நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், சத்தியவாணி முத்து, தோழியர் பூங்கோதை, நீங்க ட்ரெடிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய திமுக மாநாடுகள் எல்லாம் மகளிர் தான் கொடியேற்றிருப்பாங்க. அந்த கொடியேற்றுகிற கௌரவத்தை பெண்களுக்கு கொடுக்கறதுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது அவங்க ஒரு கொள்கையாகவே வச்சுருந்தாங்க. அப்படி தான் எனக்கு வந்து இந்த 2008 வந்து அது ஒரு பெரிய திருப்பு முனை மாநாடு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம். அதில் நம்ம முதலமைச்சர் வந்து கலைஞரும் மாண்புமிகு முதலமைச்சரும் அந்த வாய்ப்பை வந்து கொடுத்தாங்க. அதுதான் என்னுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். இதுவும் கண்ணோடது தான் வந்து. கண்ணுனா ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லிடுறேன். கண்ணுன்னா யாருன்னு சொல்லிடணும். கண்ணுன்னு கூப்பிட்றோம். உண்மையிலே எனக்கு கண்ணனைய தம்பி தான் வந்து. நாங்கள் 2 பேர் தானே, அதனால ரொம்ப அட்டாச்சாக இருப்போம். நீங்கள் இங்கே பார்க்கலாம்ல, அப்போது அந்த பருவத்தில் இருந்து அவன் வந்து இப்போ அம்மாவுக்கு அப்புறம் நான் வந்து அவனுக்கு அம்மாவாயிட்டேன். ஆனால் அப்பா இறந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 27 இயர்ஸ் ஆச்சு. அப்போ அப்பா ஸ்தானத்தில் முழுக்க அவன் தான் என்னோட கூட எனக்கு எல்லாமே பண்ணுறான். இவன் இப்போ ஜெயிச்சப்போ எடுத்த ஃபோட்டோ இந்த எலெக்ஷனில் சட்டமன்ற இதில் வந்து ஜெயிச்ச உடனே பொதுவாக வந்து
ஊர்களில் வந்து ஜெயிச்சா அந்த ஆரத்தி எடுத்து தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். எப்பவுமே எங்க அம்மா இது வரைக்கும் இருந்திருக்கு. அவன் எல்லா எலெக்ஷன்ஸ்லையும் இதுதான் முதல்ல அம்மா இல்லாத ஒரு வெற்றி. அப்ப நான் ரொம்ப இமோஷனல் ஆயிட்டேன். நான் அம்மாவை நினைச்சு. அதனால அந்த மொமெண்ட்ல எடுத்தது 2 பேரும் வந்து. இப்ப நான் வந்து அவனுக்கு அம்மா, அவன் எனக்கு எப்படி அப்பாவா இருந்தானோ அது மாதிரி எனக்கு அவன் வந்து அம்மா. அதனால அவனை நான் அப்படியே கூப்பிட்டு, இப்பவுமே எனக்கு சட்டுன்னு வராது வந்து, வேற மாதிரி அவனை கூப்பிடுறதுக்கு வராது வந்து. அவங்க உங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க? அவன் வந்து என்னை அடுத்தவங்ககிட்ட சொல்றப்ப வந்து சுமதி இல்லைன்னா அக்கான்னு சொல்லலாமா இருக்கும். என்ன கூப்பிடுறது சுமான்னு தான் கூப்பிடுவோம். அப்படியா? அடுத்தவங்ககிட்ட பேசுறப்ப சுமதி வந்திருக்கு இல்லைன்னா அக்காட்ட கேளுங்கன்னு சொல்லி சொல்லுவான். என்ன பர்சனலா கூப்பிடுறப்ப சுமான்னு தான் கூப்பிடுவோம். ஆமா, இதுவும் எங்களுடைய குடும்ப தலைவர். நாங்க வந்து எல்லா வருஷப்பிறப்பு அல்ல பொங்கலுக்கு வந்து தலைவரை பார்க்கறதுங்க திமுக தொண்டர் ஒவ்வொருத்தருடைய ஒரு மகிழ்வான சம்பிரதாயம் அது. அதுல பார்த்துட்டு அவர் கையால வந்து நாங்க தலைவர்லாம் எங்களுக்கு அப்ப 50 ரூபா கொடுப்பார். முதல்ல 10 ரூபா கொடுத்துருந்துருக்கலாம். அப்புறம் நான்லாம் வாங்க போனப்போ கலைஞர் வந்து 50 ரூபா கொடுப்பாரு. அதே மாதிரி இப்ப அண்ணனும் அதே பழக்கம் முதலமைச்சரும் அதே பழக்கத்தை ஃபாலோ பண்றாரு. அப்ப எடுத்த புகைப்படம் தான் அது. எங்கள் எல்லாருடைய நம்பிக்கையும் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து கண்டிப்பா ஆமா தலைவரை பாக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாம் பெரிய இவங்கன்னு கிடையாது, பதவியில ஒவ்வொரு திமுக தொண்டனும் எல்லாரையும் பார்த்துருவாரு. வீட்லயும் பார்ப்பாரு, அறிவாலயத்திலையும் பார்ப்பாரு. பார்த்து அவர் கையால நான்லாம் வந்து கலைஞர்கிட்ட வாங்கினது இப்போ வரைக்கும் செலவழிக்காம வச்சிருக்கீங்க பத்திரம். ஆமா, அதே மாதிரி இப்போ அண்ணங்கிட்ட வாங்கின 2 வருஷத்தையும் வச்சிருக்கிறேன். நீங்க 2 பேர்த்து கூடயுமே டிராவல் பண்ணிருக்கீங்க. 2 பேத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இல்லைன்னா ஒற்றுமை அப்படின்னா ஏதாவது சொல்ல முடியுமா? ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கட்சி மேல அவங்களுக்கு இருக்கிற ஒரு பிடிப்பு, அப்புறம் அயராத அந்த உழைப்பு, எதுக்காகவும் வந்து நம்ம கட்சிக்காக நம்மகிட்ட விசுவாசமா இருந்தவங்கள விட்டு கொடுக்காத ஒரு விஷயம். அப்புறம் வந்து நம்ம எங்கேயோ ஒரு ஆளை பார்க்குறோம், ஏதோ ஒரு தொண்டர், நம்ம அத்தனை பேரையும் நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல. பட் 2 பேருமே ஞாபகம் வச்சுப்பாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய 2 பேருக்குமா ஒற்றுமையா பார்க்கலாம். வேற்றுமை அப்படின்னு பார்த்தா பெருசா ஒன்றும் இல்லை. இப்போ இவருடைய இன்னிங்ஸ் வந்து அண்ணன் வந்து இந்த தலைமை பொறுப்புக்கு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு உலக சரித்திரத்திலே 2 பேர் தான் இவ்வளோ காலம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோவோட தம்பி ரால் காஸ்ட்ரோ, அவர் கூட 42 வருஷம் தான் வெயிட் பண்ணார் தலைமை பொறுப்புக்கு. நம்ம சிஎம் வந்து 46 இயர்ஸ் வெயிட் பண்ணி வந்திருக்கிறார் வந்து. ஸோ அப்படி இல்லை, இப்போ தலைவர்லாம் வந்து 40 வயசுலேயே கலைஞர்லாம் கட்சியுடைய தலைவர் ஆயிட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு, அடுத்தடுத்து வந்துருச்சு. இவர் வந்து எல்லாமே தானா தன்னுடைய உழைப்பினால கணிஞ்சு வரணும். ஏன்னா இவருக்கு வந்து இவருடைய மகன்கிற ஒரு அடையாளம் இருந்தனால அதை மீறி தன்னுடைய திறமைகள் தன்னுடைய சாதனைகள்னால வரணும்னு நினைச்சாரு. அதனால எல்லாம் வந்து ஒரு லேட்டான சமயத்துல வந்ததை தவிர பெருசா வேற்றுமைகள் வந்து சொல்ல முடியாது. பரவாயில்ல, எல்லாம் ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கீங்க. இது என்னுடைய கைட் அண்ட் என்னோட பெரிய மென்டார்னு சொல்லலாம், மேடம் நிர்மலா மேம். அவங்க ஃபார்மர் பிரின்சிபல் ஆஃப் எத்ராஜ் காலேஜ், என்னுடைய பிஹெச்டி கைடு அவங்க. அது போக எனக்கு மோர் லைக் அ ஃபேமிலி. என்னோட அம்மாவுக்கு எல்டர் டாட்டர் மாதிரி. ஸோ நிறைய அவங்களோட எடுத்த பிக்சர்ஸை நான் எல்லா இதுவும் வந்து இந்த விஜயதசமி அன்னைக்கு எல்லாம் என்னுடைய வழக்கம் வந்து குரு போய் பார்க்கறதுங்கிறது இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறோம். நாங்கள் ஒரு ரிசர்ச் ஸ்காலர்ஸ், பிஹெச்டி ஸ்காலர்ஸ் ஒரு குரூப் வச்சுருக்கோம். பொதுவாகவே இவங்கள அவங்க டாக்டர் சிடி இந்திரா யாரை குருவாக நம்ம நினைக்கிறோமோ அவங்கள அன்னைக்கு போய் பார்த்துட்டு வர்றது ஒரு வழக்கம். இப்போ இவங்க வந்து இந்த விஜயதசமி அவங்க பொண்ணு வீட்டில் இருக்காங்க ஸ்டேட்ஸில். ஸோ நான் போய் பார்க்கல, இது ஒரு விஜயதசமி தான் மிஸ் பண்ணியிருக்கேன். அதனால ஒவ்வொரு இதுலேயும் அவங்களோட எடுத்த ஃபோட்டோஸை போட்டு அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தேன் நான். அந்த இதுதான் இது. ஐ கேன் ஷேர் ஆல் எனிதிங் வித் ஹர். வந்து அவங்க எனக்கு ஒரு பெரிய மென்டர் அண்ட் லைக் ராக் லைக் சப்போர்ட் மாதிரி. இன்னொரு ரொம்ப அவங்ககிட்ட நான் பார்த்து வியக்கிறேன் என்னன்னா, இன்னும் கற்றுட்டே இருக்காங்க. ரிட்டையர் ஆகிட்டாங்க, இப்போ பெயிண்ட் பண்ணுறாங்க, கவிதைகள் எழுதுறாங்க, ரெய்கி கற்றுக்குறாங்க. எவ்ரி டைம் ஷி இம்ப்ரோவைசஸ் ஹர்செல்ஃப் அண்ட் தட் வே ஷி ஸ்டில் அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். அப்புறம் ரிசர்ச்சுங்கிற ஒரு பெரிய விஷயத்தை எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது இவங்க தான். இப்போ வரைக்கும் நான் வந்து எங்கே போனாலும் என்னுடைய கல்வி தகுதியினால தான் அதிகம் மதிக்கப்படுறேன். ஷீஸ் அ டாக்டரேட் இன் லிட்ரேச்சர்னு. இப்போ ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கான ஒரு மேஜர் இன்ஸ்பிரேஷன் இவங்க தான். ஆஹா, என்னோட ஃப்ரெண்ட் மௌவா மைத்ரா.
இது சிகாகோவில் எடுத்தது. இந்த பிக்சர் வந்து சிகாகோவில் வந்து சிகாகோ யூனிவர்சிட்டியில் வந்து எபிக் ப்ரோக்ராம்னு ஒன்று பண்ணாங்க. ஆல் த லெஜிஸ்லேட்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் பாலிசிஸு இதெல்லாம் பற்றி, அப்புறம் லெக்சர்ஸ். அங்கே சிகாகோ யூனிவர்சிட்டி தான் அதிகமான நொபேல் லாரியட்ஸ் இருக்கிற யூனிவர்சிட்டி. நொபேல் பரிசு வாங்கி நிறைய பேராசிரியர்கள் அங்கே தான் இருக்காங்க. ஸோ ஒரு 1 வீக்கு போயிருந்தோம். நாங்கள் ஒரு 10-12 லெஜிஸ்லேட்டர்ஸ் போயிருந்தோம். வி ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் மகுவாவோட. ஷீஸ் அ பிரில்லியன்ட் உமன், மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட். தட் வே வந்து என்னோட வெரி குட் ஃப்ரெண்டும். ஸோ இந்த பிக்சர் வந்து அங்கே மறக்க முடியாத ஒரு பார்லிமெண்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் பேசுனது அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆமாம், என்னோட மெய்டன் ஸ்பீச். இட் வாஸ் வெல் அப்ரிஷியேட்டட். முதல்ல பேசினது வந்து நான் ஃபினான்ஸ் பில்ல தான் பேசினேன். அப்போ பட்ஜெட்டை வந்து நான் வந்து இது பட்ஜெட் கிடையாது, ஃபட்ஜெட் அப்படி, அது பயங்கர வைரல் ஆச்சு. வந்து ரொம்ப மறக்க முடியாத மெய்டன் ஸ்பீச் அது. ஏன்னா கன்னி பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்பயும் நிறைய பேர் குறுக்கிட்டாங்க. அப்போ ஸ்பீக்கர், அந்த சேர்ல இருந்த சேர்மன் கூட இட் இஸ் அ மெய்டன் ஸ்பீச், அவங்க பேசட்டும்னு அவர் பேசுறதுக்கு டைம் கொடுத்தாரு. எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ மை ஹஸ்பண்ட் அண்ட் மை சில்ட்ரன், ஆல் ஆஃப் தெம் வேர் தேர் டு சியர் மீ அப். அது ஒரு மறக்க முடியாத ஒரு ஒகேஷன் வந்து. ஏன்னா அந்த பாராளுமன்றத்தில் நம்ம போகிறோங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது நம்முடைய முதல் பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப மறக்க முடியாத ஒரு பேச்சு. பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் கூட எல்லாம் ஏதாவது பேசியிருக்கீங்களா? பிரைம் மினிஸ்டர் கூட தூரத்துல இருந்து வணக்கம் சொல்லியிருப்போம், அவ்வளோதான். பேசுனதெல்லாம் கிடையாது. பட் எல்லாருமே நாங்கள் தமிழில் வணக்கம் சொல்லுவோம். அவரும் வணக்கம் சொல்லுவார். திரும்பி வணக்கம்னு சொல்லிட்டு தான் போவார். திரும்பி நல்லா சிரிச்சு வணக்கம்னு சொல்லிட்டு போவார். இது என்னோட இன்னும் ரொம்ப பிடிச்ச அண்ணன், மருதண்ணன். அந்த அண்ணி 2 பேரும் லைஃப்பில் அனதர் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி. என்னோட புத்தகங்களில் பொதுவாக அட்டைப்படம் வந்து நிறைய மருதண்ணனுடைய தான் இருக்கும். வந்து நான் கேட்டேங்கிறதுக்காக சம்டைம்ஸ் வந்து வரைஞ்சி கொடுப்பாரு, இல்லை அவர்கிட்ட கையில் இருக்கிறதையும் எடுத்து கொடுப்பாரு. இப்போ டிஜிட்டல் பக்கத்தில் ஓவியத்தை கொண்டு வர்ற ஒரு மிகப்பெரிய புரட்சியை செஞ்சுருக்கிறவர் அண்ணன் தான். அதே மாதிரி அந்த பாரம்பரியமான ஓவியக்கலை, தமிழர் ஓவியர் கலைக்கு ஒரு மிகப்பெரிய தளத்தை கொடுத்ததும் அண்ணன் தான். மஞ்சனத்தி புக்கு அவர் தான். நான் வனப்பேச்சு எல்லா ரேப்பரும் அவர் தான். வீட்டில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கிளாஸஸ் ஃபுல்லாக வந்து கோலங்கள், அதுக்கப்புறம் ஒரு தமிழ் பொண்ணோட போர்ட்ரேட் எல்லாமே அண்ணன் பண்ணி கொடுத்தது தான். அண்ணியும் அப்படிதான். திஸ் இஸ் ஒன் மெமரபிள் பிக்சர். இது வந்து நான் வந்து லண்டன் போயிட்டு ஷேக்ஸ்பியரோட சிலை இது அப்பா கலைஞருக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பெரிய கனவு ஷேக்ஸ்பியர் பிறந்த இடத்த போய் பார்க்கணும் அப்படின்னு. இப்போ ஸ்ட்ராட்ஃபோர்ட் ஆன் ஈவன்ங்கிறது தான் அவருடைய பிறந்த இடம். அந்த பிறந்த இடத்துல அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். நான் வீட்டுக்கு போய் அவர் பிறந்த ரூமெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க, மியூசியம் மாதிரி. ஸோ கீழே குனிஞ்சு அந்த தரையை முத்தமெல்லாம் இட்டு அவ்வளோ ஒரு இமோஷ்னல் மூமெண்ட் அதெல்லாம் இருந்துட்டு வெளியே வந்து அந்த மியூசியத்தில் வச்சுருக்குறாங்க. ஸோ இலக்கியத்தில் சாதித்த அவருடைய அந்த சிலையை இங்கே இலக்கியத்தில் பெரிய சாதனை படிச்சிருக்க நம்ம முத்தமிழறிஞர் கொடுக்கணும்னு நினச்சேன். அவ்வளோ மகிழ்ச்சியாக வாங்கிட்டார். அதை வாங்கி ஒன்றா கேட்டு, எதில் பண்ணது, எங்கே வாங்கிட்டு வந்த, எவ்வளோ நாள் இருந்த, உனக்கு என்ன பிடிக்கும், எல்லாமே ஷேக்ஸ்பியரோடதுல என்ன நாடகம் பிடிக்கும் எல்லாம் கேட்டுட்டு அப்பா இதை வாங்கி பார்த்த ஒரு நிமிஷம். நிச்சயமா ஒரு லெஜெண்ட். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக ஃபினாமினல். வந்து லாஸ்ட் பிக் இது தம்பி கூட கண்ணு கூட போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். விமென்ஸ் டே அன்னைக்கு. அதான் நான் பல தடவை வந்து முதல்ல இருந்தே கொடுத்துட்டே இருக்கிறோம், தமிழ் நாடக அரங்கத்துக்காக ஒரு இடம் வேணும். தமிழ் நாடக நடிகர்கள் நிறைய பேர் வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இல்லை இனாக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அரங்கம் இல்லை. தமிழ் தியேட்டர் ஃபெஸ்டிவல்னு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதற்கான ஒரு அரங்கம் வேணும். இப்போ இயலிசை நாடக மன்றம் இருக்குது, அதை தான் கொடுப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. பட் அது வேறு ஆட்சி இருக்கிறப்பெல்லாம் எங்களுக்கு சில சமயம் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த அளவுக்கு நவீனத்துவமான ஒரு வசதிகளோடு இல்லைங்கிறதுனால தம்பி வந்து தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறை அமைச்சராக வந்த உடனே நான் ஒரு கடிதம் எழுதிட்டு போய் வந்து எங்களுக்கு வேணும் இந்த மாதிரி ஒரு இது. நிறைய பேர் கையெழுத்து போட்டு முறை வைக்கிறீங்க. ஆமா, நான் வந்து அக்காவா கொடுக்குறேன்னு நினைக்காத, நான் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு நாடக கலைஞரா கொடுக்குறேன்ட்டுன்னு நான் கொடுத்தது வந்து அன்னைக்கு வந்து March 8 விமென்ஸ் டே அன்னைக்கு. அதனால அவனும் வந்து மகளிர் தினத்தன்று என்னுடைய அக்காவிடமிருந்து வந்த கோரிக்கைன்னு அவனும் இதை வந்து பகிர்ந்திருந்தான். வந்து அப்பதான் சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு சிரிச்சான், அந்த அக்காவா நான் உன்கிட்ட கையில கொடுக்கல, இது வந்து ஒரு நாடக கலைஞரா ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டா அந்த கோரிக்கையை வச்சிருக்கேன், நீ இதை எப்படியாவது நிறைவேற்றி கொடுக்கணும்னு கொடுத்துட்டு வந்தேன். எப்படி சண்டைலாம் வருமா பொதுவா அக்கா? ஆமா ஆமா ஆமா, சண்டை போடு, ரொம்ப பெருசா இல்லை, பட் சண்டை போடுவேன், கோவிச்சிருக்கேன் எல்லாமே.
பட் அவன் தான் விட்டு கொடுப்பான். அப்படியா? அவன் தான் விட்டு கொடுப்பான். எப்போ பார்த்தாலும் என்ன நம்ம பொதுவாகவே இந்த தாய் மாமாங்கிறது சதர்ன் சைடில் இருந்து வர்ற பொண்ணுங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போயும் நான் ரொம்ப நாள் வரைக்கும் என்னோட 2 பொண்ணுகள்கிட்டையும் ராத்திரி படுக்கிறப்ப நீங்கள் உங்கள் தாத்தாவையும் உங்கள் தாய் மாமாவையும் நினச்சிட்டு தான் நீங்கள் தூங்கணும்னே தான் சொல்லி கொடுப்பேன். இப்போவுமே அவங்க 2 பேருமே மாமா மேலே தான் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த பக்கத்துலேருந்து தெக்கத்தி பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும். அது மாதிரியா நான் இவங்கிட்ட வந்து நிறைய சண்டை போட்டிருக்கேன். கோச் அம்மா அவன் மேலே தான் பிரியமா இருக்கு, அப்பா என் மேலே பிரியமா இருப்பாப்புல, அம்மா அவன் மேலே இருப்பாப்புல, உனக்கு தான் வந்து பூரி ஒரு பூரி கூட வைக்குது எனக்கு கம்மியான மாதிரி பெரிய எல்லா சண்டையும் இருக்கும் வந்து. ஆனால் அவன் வந்து இவ்வளோ இப்போ அமைச்சராக இருக்கிறப்பையும் கூட அத்தனை ப்ரெஷர்ஸ்லையுமே கூட வந்து இப்போ நானே கூட பல சமயம் காலை எடுத்துருக்க மாட்டேன், மிஸ் பண்ணுவேன். அவன் அப்படி இருக்கவே மாட்டான். உடனே லேட்டாக வந்தாலும் கூப்பிட்டுருவான். பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலுமே என்ன செய்யணுமோ. இப்போ தீபாவளிக்கு வந்து இப்பயும் இப்போ எனக்கு பேரன் பேத்திலாம் பிறந்தாச்சு, இன்னும் வந்து எனக்கு அவன் பொங்கலுக்கு தீபாவளிக்கெலாம் சீர் செஞ்சுட்டு இருக்கான். அவன் வந்து அந்த மாதிரி ஒரு எல்லா விதமான கேலி சண்டைகள் எல்லா சண்டைகள் என்ன இருந்தாலும் சரி அதை ஒரு ரொம்ப பிரிக்க முடியாத ஒரு விஷயமா அவன் தான் ரொம்ப விட்டு போவான். அவன் எப்பவுமே அக்கா அத்தான்ட்டு அவனே வந்து தான் எல்லாமே பண்ணுவான். எல்லாமே முன்னால நின்று பண்றது அவனா தான். பெரிய விஷயம். பேரம் பேத்தின்னு போற போக்குல சொல்லிட்டீங்கனால நம்பவே முடியல. நம்ப முடியவில்லை, ஆனால் அதுதான் நிஜம். ஹாப்பிலி ப்ரவுட் கிராண்ட் மதர். எப்படி இருப்பாங்க? நீங்க எப்படி உங்களை பாத்துப்பீங்க? தாலாட்டு அந்த மாதிரி எல்லாம் பாடுவீங்க? அது எல்லாமே நல்லா இப்ப நல்லா 1.25 2 வயசு இப்போ அதோட தான் வளர்ந்தாங்க. இப்பயும் வந்து இப்பதான் எங்க வீட்டுல இருந்து போயிருக்காங்க. ஒரு 1 month தான் அது அவங்க வீட்டுக்கு போய். முழுக்க டெலிவரியில இருந்து இங்கே தான் இருந்தாங்க. ஒரு பையன் பொண்ணு ட்வின்ஸ் 2 பேரும், அதியன் ஆதிரா. ஆமா, 2 பேருமே வந்து ரொம்ப நல்லா தாத்தா கூட பாட்டி கூட அட்டாச்சா இருக்கிறவங்க. வந்து என்னைய பாப்பா வந்து அவ்வான்னு கூப்பிடுவாங்க, அவங்கள பப்பி தாத்தா. ஏன்னா எங்க பிள்ளைங்க வந்து அவரை பப்பின்னு கூப்பிடுறதுனால பப்பி தாத்தான்னு கூப்பிடுறாங்க, என்ன வந்து அவ்வான்னு கூப்பிடுறாங்க. 2 பேருமே வந்து பிரியமா இருக்கிறது. இப்பதான் நல்லா பேசுறாங்க, ஒன்னொன்னா கதைகள் சொல்றதுல. இப்ப நான் இப்ப பழக்கிருக்கேன். நான் வந்து காக்காக்கி குருவிக்கெல்லாம் மத்தியானம் சாப்பாடு வைப்பேன். நான் வர லேட்டானா நீ தான் பாப்பா போய் வைக்கணும் அப்படின்னு அதெல்லாம் பண்ணதுங்க போய் ஒவ்வொன்னா. அப்புறம் நான் போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த டிஷ்யூ எடுத்துட்டு வாங்க அம்மாவுக்கு கண்மையை துடைக்கிறதுக்கு. அது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாம் 2 குடு குடு குடுன்னு ஓடி வந்து எல்லாம் நல்லா செய்துங்க. என்னை மாதிரி அதுங்களுக்கும் ஊர் தான் ரொம்ப பிடிக்குது. பம்ப் செட்ல விளையாடுறது அது இது எல்லாமே. இப்ப நல்ல வார்த்தைகள் நல்லா பேசுறாங்க. இப்பதான் வந்து 1 hour காலையில பிளே ஸ்கூல்ல போடுறோம். அப்படியா? ஆமா, கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப மத்தியானம் கூட்டிட்டு கஷ்டமான விஷயம் தான். இப்பதான் போகுதுங்க, ஒரு மாசமா போகுதுங்க. ஒரு பொண்ணு பையன் அப்படி நினைக்கும் போது மறுபடியும் அப்பா அம்மா அந்த மாதிரியான ஒரு ரிசம்பிளன்ஸ் ஏதாவது இருக்கா? அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணு அப்படியேதான் நாங்க ராஜாமணின்னு தான் கூப்பிடுறான். தம்பி வந்து பாப்பாவை வந்து ஏன்னா அம்மா இறந்து அடுத்து கொஞ்ச நாள்ல பிறந்தாங்க. ஸோ எங்கள் எல்லாத்துக்குமே எங்கள் அம்மா தான் வந்து பிறந்திருக்காங்கன்னு ஒரு நம்ம அப்படிதானே நினைப்போம் வந்து. அதனால அவன் கூப்பிடுறதே ஆதிராவை ராஜாமணினே தான் கூப்பிடுவான். வந்து கூப்பிடுறதே ராஜாமணினே தான் கூப்பிடுவான். நாங்கள் நினைக்கிறதுமே அம்மா தான் நமக்கு வந்து பிறந்திருக்காங்க. நம்மளுடைய பொதுவான பிலீஃப் அதுதானே வந்து. இவ்வளோ வருஷம் ஜேர்னில திரும்பி பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் நடக்காம இருந்திருக்கலாம், அது நடக்கலன்னா கொஞ்சம் பரவாயில்ல, இது நடக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எங்கள் அப்பா இறந்து போனது தான். அது எத்தனை வருஷம் ஆனாலுமே வந்து அது ஒன்று மட்டும் நடக்காமல் இருந்திருக்கலாம்னு. ஏன்னா நீங்கள் நிறைய காயங்கள் மறந்து போயிடலாம். அப்பா இருந்து 27 years ஆச்சு, 97 இன்னைக்கு. பட் அந்த வலி அந்த இது வந்து கொஞ்சம் கூட குறையல, கொஞ்சம் கூட. அது வந்து நான் சொல்வேன் இன்னும் தழும்பா கூட மாறல, அப்படி ராவாக இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மில் யாராவது 2 wheelerல அவங்க அப்பாவை பிடிச்சிட்டு முந்தா நாள் எனக்கு அழுக வந்துருச்சு. அழுகக்கூடாது தான் பாவம். அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு யூனிஃபார்மில் ஒரு பொண்ணு போகுது. நான் அதை பார்த்து டக்குன்னு எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அது வந்து ஒரு மறக்க முடியாத, இன்னும் வந்து லெட்கோ பண்ண முடியாத ஒரு லாஸாக இருக்குது. ஏன்னா அவர் சிறந்த அரசியல்வாதி, சிறந்த அமைச்சர் எல்லாம் தான். அவர் உலகின் தலை சிறந்த அப்பாவாக இருந்தார். அதனால தான் அவ்வளோ அவரை மிஸ் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் நடந்திருக்க கூடாது தான். யூஸ்வலா டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா சில விஷயங்கள் அது கண்டிப்பா இல்ல, முடியவே முடியாது. என்ன கேட்டா இன்னும் அதிகமாகுதுன்னு சொல்லுவேன். இப்ப என்னோட பிள்ளைங்க பேரன் பிள்ளைங்க எல்லாம் பாக்குறப்ப ஐ விஷ் ஹி வாஸ் ஹியர். இல்ல அவர் எப்படி பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் இஸ் அ வெரி ஹியூமரஸ் பர்சன். கதவை நீங்க அப்பா அவர் மினிஸ்டரா இருக்கிறாரு, கதவை தட்டுவாரு, திறந்தோடனே என் பொண்ணுக்காக வந்து இந்த கோமாளி மாதிரி வந்து அப்படி தொந்தியெல்லாம் ஆட்டி இப்படி ஆடுவார். வந்து டவுன் டு எர்த் பர்சனாக இருப்பார். குழந்தைங்க பிள்ளைங்க ஒய்ஃபு இவங்களுக்கு தான் நிறைய நேரம் செலவழிப்பார். ஒரு வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிற
ஒரு பர்சன் வந்து. அதனால இன்னும் நிறைய தான் மிஸ் பண்றோம். நிச்சயமா. அப்புறம் அந்த டேர்ம் வந்து சில விஷயங்களுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த எம்பி எலெக்ஷன் இதுக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது லைஃப்வே திருப்பி போட்ட ஒரு இன்சிடென்ட், அது எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஆமா, அது ஒரு முக்கியமான, அது கரெக்டா 2009ல இந்த எலெக்ஷன்ல நம்ம நின்றுருந்துருக்கலாம், கண்டெஸ்ட் பண்ணிருக்கலாம். வெள்ளூர்ல ப்ராட் டே லைட்ல நடந்தது. ஒரு 11 o'clock பகல்ல நடந்தது, 11:30 மணிக்கு. லக்கிலி சீட் பெல்ட் போட்டிருந்ததுனால சர்வைவ் பண்ண முடிஞ்சது. அது ஒரு 3 months அப்போலோவில் 1.5 மாசம் பெட் ரெஸ்ட்டு, அப்புறம் 1.5 மாசம் ஸ்பைன் பெல்ட்டோட த மோஸ்ட் டிஃபிகல்ட் டைம் தான் என்னோட லைஃப்பில். ஆனால் நிறைய பாசிட்டிவாக கொஞ்சம் அதை மாற்றிக்கிட்ட ஒரு டைமாகவும் இருந்தது. ஏன்னா சர்ஜரி இல்லாமல் வெறும் கன்வென்ஷனலாக படுத்தே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறப்போ, அப்போ சர்ஜரியை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா இதெல்லாம் கோத்ரூ பண்ணணும் அப்படின்னு அந்த சமயத்தில் புக்கு படிக்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க, ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஃபேமிலி இருந்ததுனால அப்படி மாற்றிக்கிட்டோம். அப்படின்னா அது ஒரு லைஃப் லெசனாக வந்தது. அதுக்காக நான் டிப்ரெஷனில் போகாமல்லாம் இல்லை, ஒரு 1.5 மாதம் அப்படி தான் இருந்தது. அதெல்லாம் தாண்டி தான் வந்து பாசிட்டிவாக நமக்கு சரி, நம்மளை விட இன்னும் எத்தனையோ பேருக்கு என்னென்னவோ நடந்திருக்கு, அட்லீஸ்ட் நம்ம இந்த இது மாதிரி வந்துக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு லைஃப் லேர்னிங் லெசன் தான் அது. இமோஷனலாக பேசிட்டு இருக்கும்போது காமெடி பார்ப்பீங்களா மேம்? நகைச்சுவை நிறைய பார்ப்பேன். ஸ்ட்ரெஸ் பஸ்டரே அதுதான். இப்போ குறிப்பாக அவர் வடிவேலு சார் அர்ஜுன் காமெடிலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் தான் தொடர்ச்சியாக. இப்போ நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸுன்னா முழுக்க முழுக்க அவர் வடிவேலு காமெடி பார்க்கறது தான். அந்த கிரி படம், அந்த படம், பிரசாந்த் அவரோட காமெடி, எதுலனாலும் வின்னர் காமெடி, இதெல்லாம் திரும்ப திரும்ப பார்க்கறது தான். இப்போ அந்த பரிதாபங்கள் இருக்கு இல்லைங்களா, அது பார்ப்பீங்க? பார்க்கலாம், மிஸ் பண்ணாமல் பார்க்கறது அது ஒன்று தான் வந்து எனக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஒரு பர்சன்ட் என்னை அட்ராக்ட் பண்ணுறதே அவங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான். அதுதான் எனக்கு பெரிய விஷயம் வந்து. இஃப் ஐ கெட் அட்ராக்டட் டு எனிபடி அப்படின்னா அவங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற ஆளாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு ரியல் அட்ராக்ஷன் ஃபார் மீ. வடிவேலோட ஏதோ ஒரு டைலாக் சொல்லி காட்டுங்களேன். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த மாதிரி. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரின்னா அதான் நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், ஷப்பா கண்ணை கட்டுது, 5 மணி ஆச்சு, ஆனா எவ்வளவு நீட்டா கன்வே பண்ண முடியுமா? ஒரு 10 நிமிஷத்துல நாங்க முடிச்சோம். சொல்லுங்க. ஏதாவது பிடிச்ச கவிதை வரிகள் நீங்க எழுதுனதா இருக்கலாம், இல்லைன்னா வேற யாராவது எழுதுனதுல கவிதை வரிகள் ஏதாவது பிடிச்சது 2 லைன் சொல்லுங்க. பிடிச்ச எப்படின்னா, யாரின் நடமாடும் நிழல்கள் நாம், பிரமிழோட வரியை சொல்லலாம். நிறைய இப்போ யவனிகா ஸ்ரீராம் நிறைய நிறைய வரிகள் இருக்கும். பட் சட்டுன்னு ஞாபகம் வர்றது யாரின் நடமாடும் நிழல்கள் நாம். நான் எழுதுனதுல அப்படின்னா வந்து உங்களுக்கு வெயில் பற்றி நிறைய எழுதியிருக்கேன். நான் வெயில் பிரதேசத்துலேருந்து வர்றதுனால வெயில் வந்து, ஏன்னா பொதுவாக இங்கே சென்னையில் வெயிலை வந்து ரொம்ப இதாக பேசுவாங்க, இப்படி இந்த வெயிலை தாங்குறீங்க அப்படி இப்படின்ட்டுங்க. அப்போ வெயில் பற்றி வந்து வெள்ளைக்கட்டியோடு வெள்ளரிக்காயை ரயில் சந்திப்பில் விற்கின்ற பெண்ணிடம் வெள்ளரிக்காயை வாங்கி வருகின்ற அவளிடம் எப்படி சொல்லுவேன், வெள்ளரிக்காயோடு உருகி வந்த வெயிலை பற்றி எப்படி சொல்லுவேன்னு எழுதியிருப்பேன். அவளுக்கு வெயில் என்ற பெயர்னே ஒரு தொகுப்பே போட்டிருக்கேன் நான். ஆமா, நீண்ட கவிதைகள் எல்லாமே வந்து இப்போ அருகன் பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பேன். எங்கள் ஊர் கம்மாக்கரையில் இருக்கிற ஒரு இது மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து என்னுடைய காதலன்ட்ட எனக்கு மனசு, அருகன்னா மனதிற்கு நெருக்கமானவன் அர்த்தம். அப்போ வந்து ஒரு செம்போத்திற்கு 2 அடி போதும், செம்போத்திற்கு இந்த உலகில் வாழ்வதற்கு என்றால் காலமும் வெளியும் நமக்கு எதற்கு, செம்போத்தை போல 2 செவ்வடி மட்டும் போதும் அப்படின்னு முடிச்சிருப்பேன். நிறைய இருக்கு. இதுதான் இருப்பதற்கென்றே வருகின்றோம், இல்லாமல் போகின்றோம். அது மாதிரி கல்யாண்ஜியை வந்து நான் தள்ளன்னு தான் சொல்லுவேன், வந்து என்னுடைய ஆதர்சமான கவிஞர். அவருடைய வரிகள் நிறைய இருக்கும். கலாப்பிரியா, கல்யாண்ஜி. இப்போ நமக்கு ஆத்மா நாம் ரொம்ப பிடிக்கும். சொல்லிட்டே போகலாம். நீங்கள் ஏதாவது ஒரு வரியை பிடிச்சிக்கிட்டே தான் அந்த நாளை வந்து கடக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அப்படியே உட்காந்துட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு சின்ன வரி வந்து உங்களுக்கு நட்சத்திரங்களை விட அதிகம் பேசுவது அவற்றின் இடையே இருக்கின்ற இருள் தான் அப்படின்னு வரும். ஏதோ ஒன்று டக்குன்னு ஒன்று வரும் வந்து. ஸோ இப்படிதான் ஏதாவது ஒரு வரியை பிடிச்சிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். யாராவது நடிக்க கூப்பிட்டுருக்கலாங்களா மேம்? சீரியலுக்கோ இல்லைன்னா மூவிக்கோ உங்களை நடிக்க அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? நடிக்க ப்ராப்பரான யாரும் அவ்வளவா கேட்டுக்க மாட்டாங்க. யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸு கேட்டாலுமே நான் சொல்லுவேன் வந்து, நீங்கள் பெருசான ஸ்ட்ராங் விமன் ஓரியன்ட் கேரக்டர்ஸ்லாம் தமிழில் இப்போ ரீசெண்டாக வந்த மாதிரி இல்லை. இப்போ சரண்யா அப்படி நடிக்கிற மாதிரி என்னோட ஃப்ரெண்ட், அந்த மாதிரி ஒரு பெரிய அந்த மாதிரியான ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ்னால் அதை யோசிச்சு பார்க்கலாம் வந்து.
ஏன்னா நான் தியேட்டர் பண்ற ஆளு, நாடகத்துல நடிக்கிறதுனால எனக்கு நாடகம் தான் பெரிய விஷயமா இருக்கும். வந்து அந்த அளவுக்கான ஒரு ஸ்கோப்போ இல்லை அந்த அளவுக்கான ஒரு ஸ்பேஸோ இப்போ அந்த தமிழ் திரைப்படம் இருக்கிற போக்கில் இப்போ ரீசெண்டாக எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதனால யாராவது கேட்டாலும் வந்து நான் வந்து அதை சிரிச்சுட்டே மறுத்துடுறது. கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான். கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருக்கு. அப்போ அதுவும் கேரக்டர்னு இப்போ நீங்கள் நம்மகிட்ட சொல்றது ஒன்றா இருக்கும், அங்கே போய் பார்த்தா வேற மாதிரி நீங்கள் வந்து நம்பவே முடியாது வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ நமக்கு நாடகம் கொடுக்குற ஸ்கோப்பை இன்னும் வந்து அந்த மாதிரியான இல்லை. சிலருக்கு அமையலாம் நல்ல ஸ்ட்ராங், இப்போ ராதிகாவுக்கு இவங்களுக்குலாம் அமையிற மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும் வந்து. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோங்கிறதுனால நான் அதை சிரிச்சுட்டே வந்து அவாய்ட் பண்ணிடுறது. ஆமா, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, யாரா இருந்தாலுமே ரெடியா தான் இருக்காங்க, கேரக்டர் மட்டும் கரெக்டா இருந்தா போதும். அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச பெண் தலைவர்கள்லாம் யாரை சொல்லுவீங்க? தமிழ்நாட்டில் இருக்கட்டும் இல்லைன்னா இந்திய லெவல்ல இருக்கட்டும். அரசியல்ல இப்போ பெண் தலைவர்கள் மேடம் காந்திலேருந்தே நீங்கள் இப்போ மேடம் காந்தி, இப்போ மேடம் சோனியா 2 பேர் தான் வந்து நாங்கள் ரொம்ப உண்மையிலேயே வந்து மேடம் சோனியாலாம் எபிட்டம் ஆஃப் சாக்ரிஃபைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்து முழுக்க முழுக்க இந்த இந்திய மண்ணில் தன்னுடைய காதலுக்காக தான் தேர்ந்தெடுத்து கொண்ட துணைக்காக முழுக்க தன்னுடைய லைஃபையே வந்து மாற்றிக்கிட்டவங்க. மேடம் காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷீ இஸ் த ஒன் இந்தியாவோட இமேஜையே அக்ராஸ் த கண்ட்ரி அப்போ கொண்டு போனவங்க. எத்தனையோ பெரிய ப்ராக்ரெசிவ் இதெல்லாம் கொண்டு வந்து. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சுயமரியாதை இயக்கத்து பெண்கள். நிறைய நீங்கள் குஞ்சிதம் குருசாமி அம்மையார்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வைசு, மஞ்சுளா, ஆல் செல்ஃப் ரெஸ்பெக்டட் விமன் லீடர்ஸ் எல்லாமே எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். இந்த தமிழ்நாட்டில் நம்ம பெண்கள் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அந்த காலகட்டத்து பெண்கள் தான். அவங்களால தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இவ்வளோ மாறி இருக்கு. எதற்காக நம்ம திமுகலாம் சுயமரியாதை இயக்கத்து பெண்களை தூக்கி பிடிக்குதுன்னா, அந்த காலத்தில் பெண்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயத்த பெண்களுக்குன்னு ஃபர்பிடன் ஃப்ரூட்ஸாக இருந்ததெல்லாம் முன்னால் எடுத்துகிட்டு போனவங்க இவங்க தான். ஸோ இவங்க சுயமரியாதை இயக்கத்து பெண்கள் அத்தனை பேருமே எனக்கு அவங்க மேலே ரொம்ப மரியாதை உண்டு. ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேருந்தும் நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். நீங்க ரொம்ப டீசெண்டா வடிவேலு சாரோட டைலாக் சொல்லி எப்ப முடிப்பீங்கன்னு கேட்டுட்டீங்க, நாங்களும் முடிச்சோம். படுத்தே விட்டாங்க. இதுக்கு மேல நாங்க முடிக்கலன்னா அடுத்த டைலாக் ஏதாவது வந்து. ரொம்ப அழகா இவ்வளவு நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க மேம். தேங்க்யூ. தேங்க்யூ, நன்றி. நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். உண்மையிலே ரொம்ப ரிலாக்ஸ்டான பேட்டி. ஐ ஷுட் அப்ரிஷியேட் யூ. வந்து சும்மா அந்த இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்தீர்கள், இவ்வளவு வந்து இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் இட்ஸ் அ வெரி ரிலாக்ஸ்டு, டவுன் டு அர்த், மனசு விட்டு எடுத்து பேசுகிற மாதிரி. எங்கள் ஊரில் திண்ணையில் உட்காந்து பேசுகிற மாதிரி, வாசப்படியில் உட்காந்து பேசுகிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ.